ஹை ஃப்ரெண்ட்ஸ், வாங்க தாராபுரம் காளான் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? இஞ்சி, பூண்டு, சின்ன வெங்காயம், 2 பச்சை மிளகாய், புதினாய் தழை, கொத்தமல்லி தழை இதை நல்லா நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துக்கலாம். குக்கரில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாமே போட்டு நல்லா பொரிஞ்ச உடனேயே நம்ம ஸ்லைஸாக வெட்டி வச்சுருக்கிற வெங்காயத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா கோல்டன் ப்ரௌனாக வதங்கணும். அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். வதக்கிட்டோன்னே மீடியம் சைஸ் 2 தக்காளி, பெரிய தக்காளி நான் சேர்த்திருக்கேன். அதையும் நம்ம அதோட ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா வதங்கறதுக்கு உப்பு கொஞ்சம் சேர்த்திக்கலாம். எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அந்த பேஸ்ட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதோட ஆட் பண்ணிட்டு கொஞ்சமாக இதையும் நல்லா வதக்கி விட்டு எண்ணெய் பிரிஞ்சு வரணும். கொஞ்சமாக மல்லித்தூள், மிளகாய்த்தூள், கரம் மசாலா தூள், பிரியாணி மசாலா தூள் இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நான் காளான் 1 கப் எடுத்துருக்கேன். அந்த காளானையும் போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதக்கிக்கிட்டேன். 1 டம்ளர் அரிசி நான் ஊற வச்சுருக்கிறேன். 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி சரியாக இருக்கும். நான் ஊற்றி கொஞ்சமாக நெய் விட்டு 2 விசில் வச்சு எடுத்துக்கிறேன். சுவையான காளான் பிரியாணி ரெடி. நீங்கள் எந்த ஊர்லேருந்து பார்க்குறீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். தாராபுரம் மக்களாக இருந்தால் ஒரு ரெட் கலர் ஹார்ட்டை தட்டுங்க.